வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 25/1/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட 30,000 ரூபாய் மாச வருமானத்துல வெல்த் கிரியேட் பண்ணிட முடியுமா? இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தான் பார்க்க போறோம். பொறுத்தவரை பூச்சாண்டி காமிச்சிருக்க மாதிரி தான் இருக்குங்க. 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மார்க்கெட் இறங்கி தொடங்கிச்சு. அடுத்த நாள் ஏறுது, திரும்ப இறங்குது. இது வந்து கண்டினியூஸா இருக்குது. டே டு டே மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை பெரிய அளவில் இறங்கின பங்கு சந்தைகள் நேற்றுக்கு ஓரளவு ஏறிச்சு. இன்னைக்கு திரும்பவும் பெரிய வாலடைல் இருந்துச்சு. முடிவடையும் போதும் சரி, வாராந்திர அளவில் சரி, நிப்டி நெகட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு. 101 புள்ளிகளை இழந்து நிப்டி 21,552 செட்டில் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 359 இழந்து 70,700 செட்டில் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி 216 புள்ளிகள் இழந்திருக்கு. நிப்டி ஐடி 593 புள்ளிகளை இழந்திருக்கு. நேற்றைக்கு நிப்டியும் சரி, அதே மாதிரி நிப்டி ஐடியும் சரி அதிகமான ஏற்றம் இருந்துச்சு. இன்றைக்கு ஐடிலையும் அந்த வீழ்ச்சி இருந்திருக்கு. 13.87 வால்ட் இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டில பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் 1017 நிறுவனங்கள் இன்றைக்கு ஏற்றத்திலையும் 898 நிறுவனங்கள் இறக்கத்திலையும் முடிவடைஞ்சிருக்கு. ஏறத்தாழ 5% மேற்குல பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. அடானி போர்ட், என்டிபிசி, கோல் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க எல்லாம் நிப்டி 50 டாப் கெய்னர்ஸா இருந்தாங்க. ஏறத்தாழ 6% மேல டெக் மஹிந்திரா இன்றைக்கு நெகட்டிவ்ல இருந்தாங்க. சிப்லா, ஏர்டெல், எல்டிஎம் மைண்ட்ரி, எஸ்பி லைஃப் இவங்க எல்லாம் இன்றைக்கு நிப்டில டாப் லூசர்ஸாவும் இருந்தாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கமாடிட்டிஸ் பொறுத்தவரை கோல்டு ஒரு அவுன்ஸ்க்கு $2,017, சில்வரை பொறுத்தவரை $23 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI crude oil, Brent crude oil ஏறத்தாழ 1% மேல பாசிட்டிவா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா Brent crude oil $80 மேல 80.90 இன்றைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. WTI crude oil 76.02 க்ளோஸ் ஆயிருக்கு. 22 கேரட் நகத்தங்கத்தை பொறுத்தவரை இந்தியால 1 கிராம் 5,830க்கும், ஒரு சவரனை பொறுத்தவரை 46,640 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 கிராம் 24 கேரட் சுத்த தங்கம் 6,360 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐக்ல பொறுத்தவரை இந்திய சந்தைகள் தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன ஏற்றத்திலையும் அவங்க லாபத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா 3,115 கோடி அளவுக்கு நெட் வித்திருந்தாங்க. நேற்றுக்கு 6,934 கோடி அளவுக்கு வித்திருக்காங்க. இன்னைக்கும் அவங்க வித்திருக்கிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இன்னும் எக்ஸ்சேஞ்சில் அந்த டேட்டா வெளியிடல. ஒன்ஸ் வெளியிட்டதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு இந்தியாவோட குடியரசு தின விழா, அதனால நாளைக்கு மார்க்கெட் கிடையாது. இந்த வாரம் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணிடுவாங்க. சோ பட்ஜெட்டுக்கு தயாரா இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு மாசம் 30,000 ரூபாய் தான் வருமானம் இருக்கு. ஆனா நான் இந்த 30,000 ரூபாயில வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஏன் முடியாது? நிச்சயமா முடியும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். மாசம் 30,000 ரூபாய் வருமானத்துல நீங்க வெல்த் கிரியேட் பண்றது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதுக்கு முக்கியமானது பிளானிங். எப்பவுமே பிளானிங் ரொம்ப முக்கியங்கிறது நீங்க உணர்ந்தாலே உங்களோட கோல் நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஒத்த ரூமா இருந்தாலும் சரி, ஒய்யாரமா வளர்ந்து போய் டவர்னாலும் சரி, அதை கட்டுறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா பிளானிங். அந்த பிளானிங் இருந்தா நீங்க பிளான் பண்ணதை ஈஸியா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அச்சீவ் பண்ண முடியும். இல்லங்க அந்த பிளான் நான் மனசுக்குள்ளாலே போட்டு கட்டிடுன்னு சொன்னா கட்டிருக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஸோ இடிக்க வேண்டியது இருக்கும், திரும்ப கட்ட வேண்டியது இருக்கும், திரும்ப இடிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வரும். இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ரகிளை நீங்க தவிர்க்கணும்னா நீங்க பிளானிங் போடணும். பிளானிங் போட்டா நீங்க ஜம்ப் பண்ணி கட்டிட்டு போயிடலாம். அந்த பிளானிங் தான் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கும் இருக்கணும். அந்த வருமானத்துல நீங்க முதல்ல பிளானிங் போடணும். பிளானிங் போட்டீங்கன்னா ஈஸியா ஜம்ப் பண்ணி நீங்க வெல்த் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். பொதுவாகவே நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவுங்கிறது டஸ் நாட் மேட்டருங்க. உங்க சம்பாத்தியத்துல நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்கிறதுக்கு என்ன பிளானிங் வச்சிருக்கீங்கிறது ரொம்பவே முக்கியம். மாச வருமானத்தை எப்படி நீங்க செலவு பண்ண போறீங்கிறது ஒரு பிளானிங், ஒரு பட்ஜெட் போட்டு நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோல்டன் ரூல் பயன்படுத்துவாங்க, 50-30-20 சொல்லிட்டு. அந்த ரூலை தான் நான் உங்களுடைய வருமானத்திலையும் பயன்படுத்த போறேன். அதுல நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம எப்படி பண்ண போறோங்கிறத நான் சொல்ல போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா மாடர்ன் காலத்திலையும் இந்த 50-30-20 ரூலை நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே நீங்க ஓரளவு வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இது கூட நீங்க பண்ணலன்னா எப்படி நீங்க வெல்த் கிரியேட் பண்ண முடியும்? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்க மாச வருமானம் 30,000 வச்சுக்கோங்க. அந்த 30,000ல 50% 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய் தான் உங்களுடைய அன்றாட தேவைகள், ஒரு மாசத்தினுடைய அன்றாட தேவைகளுக்கான உணவு, உடை, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்காக நீங்க பயன்படுத்துறதா இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்க கட்டாயம் செலவு செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக உங்க வருமானத்துல 50% நீங்க ஒதுக்கிதான் ஆகணும். இந்த 50% தான் நீங்க சொந்த வீடா இருந்தாலும் சரி, இல்ல வாடகை வீடா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க 2 வீலர்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, இல்ல காமன் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தினாலும் சரி, உங்களுடைய டேம் இன்சூரன்ஸா இருந்தாலும், உங்க குடும்பத்துக்கு நீங்க எடுத்து வச்சுடைய மொத்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த 50% நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். உங்க சம்பளம் 30,000 ரூபாய், அதுல 50% 15,000 ரூபாய் நீங்க இதுக்கு ஒதுக்கிக்கோங்க. இன்கேஸ் நீங்க 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய 50% இதுக்கு அலாட் பண்ணிட்டு போங்க.
அடுத்த 30% உங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துங்க. முதல்ல உள்ள 50% உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள், அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. தேவைகளை நீங்க சுருக்கிக் கொள்ள முடியும். காலச்சூழல்ல நம்ம நடந்து போன நம்ம பைக்கு கார்னு சொல்லிட்டு நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டோம் இல்லையா, இதுக்கு நீங்க அதிகமான செலவு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 50,000 75,000 1 லட்சத்துக்கு வாங்க வேண்டிய ஒரு பைக்கை நீங்க 7-8 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா அது அனாவசிய செலவு தானே. அப்போ இந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதே மாதிரி 50 ரூபாய்க்கு நீங்க டிராவல் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு 2,000 ரூபாய் கொடுத்து நீங்க டாக்ஸி எடுத்துட்டு போறீங்கன்னா அதுவும் ஒரு அனாவசிய செலவு தானே. இந்த மாதிரிப்பட்ட அனாவசிய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த பழகிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஷாப்பிங் போறதோ, ஷாப்பிங் போற இடத்துல தேவை இருந்தோ இல்லையோ, பாக்குற நேரம்லாம் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதோ இல்ல தேவையில்லாத பொருட்களை வாங்கிக்கிறதோ நிச்சயமா தவிர்க்கப்பட வேண்டும். இது எல்லாத்தையும் தாண்டி சொசைட்டிக்காக, சொசைட்டியோட கௌரவத்துக்காண்டி நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் வச்சுக்கூடிய கேட்ஜெட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு இல்லையா, வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து உங்களுக்கு சோறு போட போறதுல, நீங்க தான் உங்களுக்கு சோறாக்கி சாப்பிட்டாகணும். இந்த 30% செலவுக்குள்ளால கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா மாற போகுதுங்கிறது நீங்க பின்னால பார்க்க போறீங்க. கடைசியா உங்க வருமானத்துல மிச்சம் இருக்கக்கூடிய 20% நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கணும். என்ன கேட்டா, இந்த கடைசியா மிச்சமா இருக்கக்கூடிய 20%ங்கிறத விட முதல்ல இந்த 20% உங்களுடைய செலவுகள்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பழகிக்கோங்க. உங்களுடைய முதல் செலவு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். அதுதான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க உங்க வருமானத்துல இந்த 20% நீங்க சேவ் பண்ணி கரெக்டான வகையில நீங்க டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாதான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ அல்லது செய்யற வேலையோ தொழிலோ நமக்கு நலிவடைஞ்சிச்சுனாலோ அந்த டைம்ல அடுத்த 6-7 மாசத்துக்கு நம்ம சர்வைவல் பண்றதுக்கு இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால இந்த 20% சேவிங்ஸ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நீங்க உணரணும். சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, 20% நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அந்த 20% இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால என்ன, எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறதுக்கு ஒரு பிளானிங் உங்ககிட்ட இருக்கணும். உங்களோட ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை என்னங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வருமானம் வேணும், என்ன கோல்ஸ் இருக்கு, இதெல்லாத்தையும் நீங்க உணர்ந்து அதுக்கு ஏற்றபடி பிக்ஸ்ட் டெபாசிட்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், பாண்ட் மார்க்கெட்டா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸை டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். அப்படி கத்துட்டு இருக்கும்போது தான் அந்த பணம் எப்பவாச்சும் உங்களுக்கு தேவைப்படும் போது ஈஸியா லிக்விட் பண்ணக்கூடிய அளவுக்கு சிம்பிளா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்க வெல்த் கிரியேட் பண்ண முடியும். சரிங்க, இதெல்லாமே நம்ம டைவர்சிஃபைடா பண்ணிட்டோம். இப்போ 25 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் படிச்சு முடிச்சு பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்து மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆயிட்டாரு. அவர் சம்பாதித்துல 20% முதல் செலவா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண அவர் ரெடியா இருக்கும்போது ஏறத்தாழ அவருடைய மொத்த வருமானத்துல 6,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. இன்வெஸ்ட் பண்ண போறவரோட ரிஸ்க் தன்மைக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து பலதரோட மியூச்சுவல் ஃபண்ட்கள்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், டெட் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இந்த மாதிரி கலந்த கலவையா அவரு இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐபில 6,000 ரூபாய் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏறத்தாழ அவருடைய ரிட்டையர்ட் ஏஜ் ஒரு 60 வயசுன்னு வச்சுப்போம். ஏறத்தாழ 35 வருஷம் அவர் பண்ண போறாரு. இந்த 35 வருஷத்துல 25,20,000 ரூபாய் அவரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, செபி எந்த இடத்துலயும் உத்தரவாத வருமானம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நாம ஒரு 12% தோராயமா போட்டோம்னா, ஒரு அசியூமிங் ரிட்டர்ன் ஒரு தோராயமா போட்டோம்னா அந்த வருமானம் என்ன கிடைக்குதுன்னா ஏறத்தாழ 3,30,64,986 ரூபாய். என்ன மலைப்பா இருக்கா? இதாங்க வருது 12% வருமானத்துக்கு. உங்களுடைய காலம் ஏறத்தாழ 35 வருஷம் மறந்துடாதீங்க. 25 வயசுல இருக்கக்கூடியவருக்கு தான் நம்ம இந்த 35 வருஷத்தை கொடுத்துருக்கிறோம். இந்த 35 வருஷத்துல உங்களுடைய அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாயில 20% மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். வருஷம் ஏற ஏற உங்க சம்பளமும் ஏறி இருக்கும். இதை மறந்துடாதீங்க. இந்த சம்பளம் ஏற ஏற இந்த 20% அலோகேஷன் படி தொடக்கத்தில் தொடங்கின 6,000 ரூபாய் 7,000 மட்டும் 9,000 மட்டும் 10,000 மட்டும் 15,000 மட்டும் மாறும். அப்போ நீங்க எவ்வளவு பெரிய வெல்த்தை உங்களால கிரியேட் பண்ணிருக்க முடியுங்கிறத உங்களால யூகிக்க முடியுதா? அதனால உங்களுடைய அடிப்படை தேவைக்கான செலவை எந்த விதத்துல நீங்க சமரசம் பண்ணாம நிச்சயமா செலவு பண்ணுங்க. உங்களுடைய நியாயமான தேவைகளுக்குள்ள செலவையும் நிச்சயமா செலவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க அத்தியாவசியமா தேவைப்படுற சாப்பாட்டுக்கெல்லாம் செலவு பண்ணாம நீங்க சேர்த்து வச்சு எதையும் கொண்டு போக முடியாது. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியுங்கிறத நீங்க மறந்துடவும் கூடாது. அதனால அடிப்படை தேவைகளுக்கு செலவு பண்ணுங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 20% சேர்த்து வைங்க. அப்போதான் நீங்க வயசு இருக்குன்னு சொல்லி துள்ளி ஓடுறது அன்னைக்கு நமக்கு வயசா இருக்கக்கூடிய நேரத்துல கூட நம்மளால இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃபை பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். இப்ப புரியுதா? 30,000 வருமானத்துல கூட வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்துல தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. இறுதியா படைப்புகள் எல்லாமே அமைதியா தான் உருவாக்கப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்கிறத நீங்க உணர்ந்தாலே போதும். இந்த வாழ்க்கை வெறும் சிம்பிள்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். நன்றி.